அனைவருக்கும் வணக்கம். இரண்டு வழி நிகழ்ச்சியில் பொதுவாக விதிகளை மீற மாட்டோம். இந்த இரண்டு விதி மீறல்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். முதல் விதி மீறல், எங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் என்னுடைய உரை இல்லை. ஆனால் நேற்று நானும் பாண்டியனும் முடிவெடுத்து இந்த அறிவிப்பை செய்யலாம் என்று நினைத்தோம். நேற்று இரவு முடிவெடுத்து, தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க ப்ளீஸ். சற்று முன்பு பார்த்துருப்பீங்க, இளம் படைப்பாளிகளுடைய முயற்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவை ஒரு முக்கியமான முயற்சிகள். இப்படியான முக்கியமான முயற்சிகளை வல்லினம் மட்டும் முன்னெடுக்கவில்லை. வெவ்வேறு நபர்கள் இன்று தங்கள் அளவில் மிக முக்கியமான முயற்சிகளை செய்கிறாங்க. உதாரணமாக சற்று முன்பு சஞ்சய் அவர்கள் சொன்னது போல் கோகுலுடைய ஆவணப்படம், அது நினைக்க சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய ஒரு முயற்சி. 70களில் தண்டாயுதம் அவர்கள் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து போன பிறகு கிட்டத்தட்ட அதை மறந்த சூழலில் இன்னொருத்தர் உருவாகி அந்த நாட்டு பாடலுக்கு இன்னொரு வடிவம் கொடுத்து இன்னொரு 50 ஆண்டு காலம் அது வாழ்வதற்கான ஒரு பணியை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இது எப்படி நிகழுது அப்படின்றத நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த ஒரு நேர்மறையான முயற்சியும் தன்னுடைய அடுத்த கட்ட நபரை அதுவே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. இதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனாக்க இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நம்ம முன்னுக்கு சஞ்சய் போன்ற ஒரு இயக்குனர் இருப்பது என்பது எத்தனை பேருக்கு அவர் எவ்வளவு முக்கியமானவர்னு தெரியும்னு எனக்கு புரியல. ஏதோ நம்ம கூட இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு மிகப்பெரிய கலைஞர் நம்ம மத்தியில் வாழ்கிறாருன்றதை இந்த தமிழ் சமூகம் என்றைக்கு புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு புரியல இப்போ வரைக்கும். அப்படி இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வகையில் இப்படி கோகுல் ஒரு முயற்சி எடுக்கும்போது, ஒரு தனிநபராக செய்யும்போது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உதவி தேவை என்று நாங்கள் அவரை நேர்காணல் செய்து அவருக்கான எனக்கு பழக்கமான சிலரிடம் பணம் அவருக்கு வழங்கச் சொல்லி எங்களால் ஆன சிறு உதவிகளை செய்தோம். இன்றைக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. செயல் செய்வதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படியான ஒரு முயற்சியை இன்னொரு செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு 4 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். அது நூல்களை மின் நூல்களாக மாற்றும் ஒரு முயற்சி. மலாயா பல்கலைக்கழகத்தில் ஜாபா என்ற ஒரு நூலகம் உள்ளது. அதில் நூலகராகவும் எழுத்தாளராகவும் இருக்கின்ற விஜயலட்சுமி அவர்கள் ஒரு 4 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய சொந்த பணத்தில் ஏறக்குறைய 18,000 ரிங்கெட்டுக்கு ஒரு ஸ்கேனரை வாங்கி ஒரு வெப்சைட்டை ஒரு 10,000 ரிங்கெட்டுக்கு அமைத்து மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான முயற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பணி தாமதமாகக்கூடாது என்று நாங்கள் நினைத்தோம். அவ்வகையில் அண்மையில் மைஸ்கில் ஃபவுண்டேஷனுக்கு சென்று அவர்களையும் அப்பணியில் இணைத்துக் கொள்வதற்கான சில அடிப்படை முயற்சிகளை செய்து வந்துள்ளோம். ஆனால் வல்லினம் எந்த அளவில் அவருக்கு உதவி செய்யலாம், எவ்வளவு பக்கபலமாக இருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும். இங்கே டிஜிட்டல் என்பதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அச்சு நூல்களாக இருக்கும் புத்தகங்களை மின் நூல்களாக மாற்றும் முயற்சி என்று கொள்ளலாம். ஏன் இதை செய்யணும்? எப்படி தண்டாயுதம் உருவாக்கின இந்த நாட்டுப்புற பாடல்கள் ஒரு 50 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல காணாமல் போய் இப்பொழுது மறுவடிவம் எடுக்கிறதோ, அந்த மாதிரி 50களில் சாரங்கபாணி உருவாக்கின நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு நவீனப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதோடைய ஆயுளை கூட்டிக் கொள்ள முடியும். இதற்கு நாம் ஏன் பக்கபலமாக இருக்கணும்? ஏனென்றால் இதற்கு பின் இருப்பது விஜயலட்சுமி என்ற ஒருவரின் கனவல்ல. நாம் கண்ணுக்கே பார்க்காத ஒரு 50களில் 60களில் வந்த எழுத்தாளர்கள் ஏதோ ஒரு கனவில் புத்தகம் போட்டிருக்காங்களே, எனக்கு பிறகு யாரோ ஒருத்தன் வருவான், அவன் இந்த புத்தகத்தை பாதுகாப்பான் அப்படின்ற ஒரு கனவு அவங்களுக்கு இருந்திருக்குல்ல, அந்த கனவை பாதுகாக்கும் முயற்சி. எனவே இந்த கனவை பாதுகாப்பது என்பது நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கோகுலுக்காக நான் பணம் கேட்டபோது எனக்கு சிலர் சொன்னாங்க, அவருடைய அப்பா பெரிய லட்சாதிபதி ஆச்சே, கோகுலுடைய அப்பா முன்னாள் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன், அவங்க காசு போட்டுக்குவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது ஒரு குடும்ப பணி கிடையாது, சமூக பணி. யார் ஒருவன்
சமூகத்துக்காக பணி செய்ய இறங்குகிறானோ அவனுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவன் லட்சாதிபதியாக இருக்கணும், யார் வேணா இருக்கட்டும். சமூகத்துக்காக ஒருவன் இறங்கினாலே அவன் கூட நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. எனவே யாருக்காகவும் கையேந்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அது ஆக்கப்பூர்வமான பணியாக இருந்தால். அப்படி இன்று விஜயலட்சுமி செய்யக்கூடிய இந்த பணிக்கு பொருளாதார பலம் அவசியமாக இருக்கிறது. அவர் இன்னொரு ஸ்கேனர் வாங்க வேண்டியது இருக்குது, அது 25,000 வழின்னு நினைக்கிறேன். எனவே இன்று வெளியீடு கண்ட இந்த நூல் கோகிலாவுடைய புத்தகத்தில் விற்பனை செய்யப்படுகின்ற அத்தனை தொகையையும் அவருக்கு வழங்கலாம் என்று நானும் பாண்டியனும் முடிவெடுத்தோம். இதில் ஒரு 2வது விதிமீறல் இருக்குது. வல்லினம் வெளியிடக்கூடிய நூல்களை என்ன விலையோ அந்த விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்பது கட்டாயம். 30 ரிங்கிட் போட்டால் 30 ரிங்கிட் தான் வாங்கணும்னு. இந்த விதிமீறலை தளர்த்தி நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்து வேணாலும் புத்தகத்தை வாங்கலாம். அதில் இருக்கக்கூடிய அச்சு செலவு கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். முழுமையாக எவ்வளவு தொகை வருகிறதோ அந்த தொகை அவருடைய முயற்சிக்காக மைஸ்கில் ஃபவுண்டேஷனில் வழங்கப்படும். எனவே முறையான வங்கி கணக்கு இருக்கும். அந்த வங்கி கணக்கின் வழியாக அவர் தன்னுடைய முயற்சியை தொடர இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். நன்றி.